1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து சேர்ந்து படிப்போம். எல்லாரும் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை இன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை இன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி கொள்கிறோம். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரம் ஆராய்ந்து நிதானிக்கிறப்படுகிறவையானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஏற்பட்ட மனுஷனையும் சிந்தையையும் டேன் பண்ணக்கூடிய பவர் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்டு. எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? ஏன்னா அந்த வார்த்தைக்கு வலிமை இருக்கிறது, வார்த்தைக்கு கவர்ச்சி இருக்கிறது. இந்த வார்த்தை எப்படிப்பட்டவனையும் உடைக்கும், தேற்றும். நம்மோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தையை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். எழுதியிருக்கிறபடி எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே எழுதியிருக்கிறதெல்லாம்? அது ஒன் தலை எழுத்தும்பாங்க ஊரில் சொல்லுவாங்கள்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வசனத்தை எப்பயோ சொல்லிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க, நமக்கு தான் தெரியல. இது ஒன் தலை எழுத்து. இது என்ன செய்யுது? உனக்கு கடவுள் இந்த எழுத்து எழுதியிருக்கிறான் அப்படிம்பாங்க. அப்போது எப்படி அப்படின்னா கடவுள் எழுதியிருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் பைபிள் அதான் சொல்லி எழுதியிருக்கிறபடி. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ எல்லார குறித்தும் ஒரு பெரிய பிளான், ஒரு திட்டம் எழுதப்பட்டு இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வேன், 2 புஸ்தகம் பைபிளில் அங்கே பரலோகத்தில் இருக்கும். ஒன்று ஜீவ புஸ்தகம், இன்னொன்று ஞாபக புஸ்தகம். ஞாபக புஸ்தகம் நாம் செய்கிற நன்மை தீமைகள் எல்லாம் அன்றன்று எழுதப்படும். ஒரு நாளைக்கு 2 தப்பு பண்ணுறோம், 98 நன்மை பண்ணுறோன்னா அத்தனையும் பைபிளில் எழுதப்பட்டு இருக்கும். அப்போ எழுதியிருக்கிறபடி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. என்னை குறித்து ஒரு பிளான், ஒரு திட்டம், ஒரு வரைபடம் ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அதை முன்கூட்டியே நம்மக்கிட்ட சொல்லிட மாட்டார். சொல்லிட்டால் நமக்கு எப்படி இருக்குன்னா செய்யாது, தலைப்பு உடவு புரியாது, கைகால் புரியாது. சும்மா இருக்கவங்களே நம்ம என்ன செய்வோம்? நான் ஒன்று 1ல் 2 பண்ணுறேன் பாரு, நான் இதை பண்ணலன்னா நான் மனுஷனே இல்லை, நான் யார் தெரியுமாங்கிற ஆள் நம்ம வெறுமையாக இருக்கும் பொழுது. ஆனால் வருங்காரியங்களை குறித்து கர்த்தர் முன்கூட்டியே நமக்கு வெளிப்படுத்திட்டாருன்னா நம்ம மனுஷனாகவே இருக்க மாட்டோம், நம்ம வேறு மாதிரி ஆகிடுவோம். அப்போ எழுதியிருக்கிறபடி தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பராமா ஏற்கனவே கர்த்தர் இந்த பிளானை முன்குறித்து வச்சிருக்கிறார். ஒரு கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படின்னா பைபிளில் போட்டிருக்க பாருங்க. இது ஆச்சரியமாக இருக்குமா? தோன்றவே இல்லையே, புரியவே இல்லையே, இது எப்படின்னு தெரியலையே அப்படின்னா நம்ம எல்லா கண்ணுக்கும் இது தெரியாது. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் அழகான ஒரு வசனம் இருக்குது. இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட எல்லாம் பேசுகிறாரு, வருங்காரியங்களை பேசுகிறாரு. ஒரு சீஷன் போய் கேட்குற, ஆண்டவரே இது எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு. டேய், அதெல்லாம் பிதாவுக்கு அடுத்த விஷயம், பிதாவுக்கு அடுத்த விஷயம். அது ஆதினத்திலே முன் குறிக்கப்பட்டு இருக்குது, எல்லாத்தையும் சொல்லக்கூடாது அப்படிம்பார். அப்போது எதெல்லாம் தேவன் நமக்காக முன் குறித்து இருக்கிறாரோ அவைகள் அத்தனையும் இந்த பூமியில் நிறைவேறியே தீரும். பக்கத்தில் கையை பிடிச்சி உங்களுக்காக என்னென்னலாம் கர்த்தர் முன் குறிச்சிருக்கிறாரோ பயந்துராதீங்க, அது நிச்சயம் நடந்தே தீரும். ஒரு கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனால் நமக்கு அது முன்கூட்டியே அது தெரியும். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் ஆழங்களையும் தேவனுடைய ஆழங்களையும்
ஆழத்தில் இருள் இருக்கிறதா, ஆனால் இருளுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை ஆவியானவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு அவைகளை அவர் வெளிப்படுத்துவார். 11ஆம் வசனம், மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய பிளானை தேவாவியை பெற்றவன் தான் அறிய முடியுமே தவிர மற்றவனுக்கு இது புரியவே புரியாது. இது கடவுள் நிச்சயம் செய்வார். ஒருத்தரை நம்ம அற்பமாக உலகம் பார்க்கும், ஆனால் நமக்கு தெரியும் இந்த மகனை இந்த மகளை கர்த்தர் வேறு லெவலில் ஹைலைட் பண்ண போகிறாருன்னு. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைங்க மட்டும் தாழ்மையாக ஏன் போகிறோம், விட்டு கொடுத்து ஏன் போகிறோம், எல்லாரும் ஏன் நேசிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரே ஒரு கீழ்காற்றை அனுப்பி காடைகளை அனுப்பி ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்தது போல ஒரு இரவில் ஒரு பகலில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற முடியும். அதனால தான் யாரையும் நம்ம நிதானித்து ஏன் பேசணும் அப்படின்னா, யாரையும் ஏன் நம்ம குறைவாக மதிப்பிடுவதில்லை என்றால், கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் யாரையும் ஹைலைட் பண்ணிட முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் நமக்கு இந்த காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து படிங்க. 12ஆம் வசனம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், திரும்ப சொல்லுங்க. உலகத்தின் ஆவி என்றால் என்ன? உலகத்தின் ஆவி என்றால் என்ன? அப்படி என்றால் பார்ப்பதையும் கேட்கிறதையும் பேசுவது, சொல்லுவதையும் கேட்கிறது. இதுதான் விதி, இதுதான் சட்டம், இதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. இந்த ஆவியானவர் இந்த ஐடியாலஜி, இந்த உளவியல், இந்த லாஜிக்கல் இத்தனையும் தாண்டி ஒரு காரியம் செய்யக்கூடியவர். வார்த்தை கவனியுங்கள். 13ஆம் வசனம், அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசுகிறோம். பேசும்பொழுது கூட நாங்கள் ஹோலி ஸ்பிரிட்னுடைய ஏவுதலில் பேசுகிறோமே தவிர ஜென்ம சுபாவத்தில் பேசலை. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தம் படுத்தி காண்பிக்கிறோம். ஆமையன் என்று சொல்லுங்களேன். 15ஆம் வசனம் படிக்கலாம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராதிக்கிறான். ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவனுடைய ஆற்றல் என்ன அப்படின்னு பாருங்க, சேர்ந்து படிங்க. அவன் நிதானிப்பான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கமான். அவனை ஒருத்தரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது, எடை போட்டுற முடியாது. அவனை ஒருத்தரும் எடை போட்டுற முடியாது. அவன் எப்போ எழுந்திருப்பான், அவன் எப்போ நடப்பான், அப்போ எப்போ செலவழிப்பான், எப்போ எங்கே போவான்னு அவனை யாருமே கெஸ் பண்ண முடியாது. கை வச்சு சொல்லுங்க, என்னை யாரும் கெஸ் பண்ணிட முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ ஒன்று ஆப்ரேட் பண்ணுறது யாரு தான்? திரும்ப சொல்லுங்க, ஒன்று ஆப்ரேட் பண்ணுறது யாரு தான்? திரும்ப சொல்லுங்க, உங்களை ஆப்ரேட் பண்ணுறது யாரு தான்? நான்லாம் கோடியை ஏன் சர்வசாதாரணமாக பேசுகிறேன்னா, எனக்கு தெரியும் என் ஆவியானவர் யார் என்று. நீங்கள் இந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த 3 காசுக்கு 4 காசு இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம இன்னும் உலகத்தின் ஆவியோடு நிற்கிறோம். இப்போ ஹோலி ஸ்பிரிட்டினுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். அவர் நம்மோடு உணர்த்தும் போது, பேசும்பொழுது நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இருக்கு. அவர் யார் இருதயத்தையும் அசைக்க வேண்டும் என்றால் முதல்ல உன் இருதயம் அசைக்கப்பட வேண்டும். ஒரு கையை தட்டி தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். அப்போ வசந்த பாருங்க, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இப்போ ஹோலி ஸ்பிரிட் ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா உங்களை யாருமே புரிஞ்சிக்க முடியாது. உங்களை யாருமே புரிஞ்சிக்க முடியாது. எப்போ எப்படி நீங்கள் மாறுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா உங்களை ஆப்ரேட் பண்ணுறது நீங்கள் இல்லை, ஜென்ம சுபாத்தின் ஆவி அல்ல, அது ஆவி, பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை ஹேண்டில் பண்ணுறார். கையை ஒரு அசைச்சி எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை, என்னை குறித்து கிறிஸ்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது நடக்கும். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை என்பது என்ன அப்படி என்றால், கிறிஸ்து நமக்காக என்னென்னலாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அது எனக்கு நடக்கும், அதுதான் நடக்கும். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது.
நமக்கு சொன்னது ஆண்டவர் இயேசு. உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உன்னோடு இருப்பேன் சொன்னது யாரு? இயேசு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னது யாரு? இயேசு. ஆமேன் சொல்லுங்களேன். சின்னவனை ஆயிரமாக்குவேன், சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுவேன் சொன்னது யாரு? கிறிஸ்து. அப்போ நம்முடைய அற்புதமான ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ அது எனக்கு நடக்கும். அது மட்டும்தான் நடக்கும். திரும்ப சொல்லுங்க, அது மட்டும்தான் நடக்கும். மனுஷன் சொன்னது, ஜோசியக்காரன் சொன்னது, அப்பா அம்மா சொன்னதெல்லாம் நடக்காது. எனக்காக என் ஆண்டவர் என்ன சொன்னாரோ, என்ன வாக்கு பண்ணினாரோ, எந்த வாக்கு தத்தத்தை சொன்னாரோ அது மட்டும்தான் நடக்கும். இதான் கிறிஸ்துவின் சிந்தை. எத்தனை சிந்தை அலமோதினாலும் சரி, எத்தனை பேர் நம்ம சிந்தையை அட்டாக் பண்ணாலும் சரி, ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் திரும்ப திரும்ப, நான் அடிக்கடி சொல்லுவேன், இயர் ஆஃப் கிரீன் சிக்னல். இந்த ஆண்டு எனக்கு மலைகளின் ஆசீர்வாதம் உண்டு, இந்த ஆண்டு எனக்கு மரங்களின் ஆசீர்வாதம் உண்டு, இந்த மாதம் செடிகளின் கொடிகளின் ஆசீர்வாதம் உண்டு, இந்த மாதம் ஆண்டவர் ஊற்றுகளின் ஆசீர்வாதம் உண்டு, ஆறுகளின் ஆசீர்வாதம் உண்டு, ஏரிகளின் ஆசீர்வாதம் உண்டு. இந்த 5 மாதம் வந்துருச்சே அப்படின்னா இல்லை இல்லை இல்லை, 31ஆம் கடைசி டிசம்பர் கடைசி 1 மணி நேரத்தில் கூட எனக்கு சொன்னதை நிறைவேற்ற கர்த்தரால முடியும். இது கிறிஸ்துவின் சிந்தை. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. அப்போது தேவ பிள்ளைகளுடைய மைண்டு எப்பொழுதுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டா, தெய்வீக மைண்டா, கடவுள் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் என்கின்ற அந்த மைண்டு நமக்கு இருக்கும் பொழுது நமக்கே தெரியாமல் ஒரு ஸ்தோத்திரம் வரும், ஒரு அல்லேலூயா வரும், ஒரு ஆமேன் வரும், ஒரு ஜெபிக்கணும்னு எண்ணம் வரும். எத்தனை மனிதர்கள் அவிசுவாசமாய் நம்மளை அட்டாக் பண்ணாலும் சரி, அது நம்முடைய உள்ளத்தை பாதிக்காது. காரணம், நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? அது கிறிஸ்துவின் சிந்தை. ஆமேன் என்று சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. நாம் எப்படி நினைக்க வேண்டும்? என் தேவன் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அதுக்கு மாறுதரம் பேசக்கூடாது. கர்த்தர் ஒரு விஷயத்தை நமக்கு செய்துவிட்டால் இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய சித்தம். அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது. எல்லாம் சொல்லுங்க, அவர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. கையை அசைச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது உலகத்தாருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, நம்முடைய சிந்தை எப்பொழுதும் கிறிஸ்துவின் சிந்தையாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை என்பது என்ன என்பதை இப்போ தான் சொன்னேன். தேவன் உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களையும். அப்போது யோபு சுற்றி பயங்கர பிரச்சனை, குடும்பமே சுத்தமாக இல்லை, மனைவி இவனோட இனிமேல் இருக்க முடியாது, ட்ராவல் பண்ண முடியாதுன்னு போயிட்டா. அவர் மட்டும் அவர் ஸ்டாண்ட்லேருந்து, அவர் இடத்துலேருந்து, அவர் நிலைப்பாட்டிலேருந்து மாறவே இல்லை, அப்படியே இருந்தார். என்ன சொல்லிட்டு இருக்கிறார் தெரியுமா? ஏண்டா அப்படி இருக்கிற? நண்பர்களாம் கேட்குறான், ஏண்டா இருக்கிற? இதுக்கப்புறம் நீ மறிச்சிடலாம், இதுக்கப்புறம் ஏன்டா உடம்புலாம் வத்தி போயிடுச்சு, எலும்பு தான் இருக்குது. அவர் சொல்கிறார், என் மேல் பிணவாடை அடிக்கிறதுங்கிறார் யோபு. வசந்த படித்து பாருங்க. எனக்கு பிரேத குழி வெட்டப்பட்டாயிற்றுங்கிறார். அப்போ கூட நீ ஏன் உன் உயிரை விட்டுக்கல அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் உயிரை நான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவர் வேணால் எடுத்துட்டோம். அவர் தானே என்னை படைத்தார், அவர் தானே எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார், நீதிமானாக்குனார், அபிஷேகம் பண்ணார். நான் அதை செய்ய மாட்டேன். என்ன அவர் பிளாக் பண்ணட்டும், நான் அவரை பிளாக் பண்ண மாட்டேன். சே, என்னடா இப்படி பேசுகிறாங்க? தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர், தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். எப்படி சொல்கிற? இப்போ நான் எலும்பும் தோலுமா இருக்கிறேன், என்னை மறுபடியும் புஷ்டியாக்க முடியும். அவன் சொன்னது போலவே கர்த்தர் மாற்றத்தை கொடுத்தார். இன்றைக்கி எந்த நிலையில் நம்ம இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் உலக சிந்தை வரக்கூடாது. உலகம் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும், நம்மளை அடிக்கடி இரிட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும், அடிக்கடி சோர்வுக்குள்ளாக்கிட்டு இருக்கும். நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தா நம்ம தப்பி பிழைக்க முடியாது என்பது போல தெரியும். ஆனால் நம்ம மைண்டில் ஒரு தாட் இருக்கணும், யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கையை நல்லா அசைச்சு ஒரு அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அப்போது இந்த சிந்தையை தான் சாத்தான் போராடுவான், உன்னை டேன் பண்ண. இந்த சிந்தையை அட்டாக் பண்ண மனிதன் போராடுவான்.
கடவுள் உன் சிந்தையை என்கிட்ட கொடுப்பா, உன் சிந்தையோடு நான் பேசுவேன் அப்படிங்கிறாரு. உன் மைண்டை என்கிட்ட கொடு, உன் மைண்டில் நிறைய பிளானை நான் வைக்க போகிறேன், உன் மைண்டை என்கிட்ட கொடு, நிறைய வரைபடத்தை உன் மைண்டில் வைக்க போகிறேன்னு. ஆனால் நான் என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா, என் மைண்டை இன்னொருத்தக்கிட்ட கொடுத்துட்றேன் கொண்ட. இன்னும் ஒரு காதலி, இன்னும் ஒரு காதலன், இன்னும் ஒரு நட்பு, இன்னும் ஒரு பிஸ்னஸ், இன்னும் ஒரு ப்ராஜெக்டில் கொண்டு என் மைண்டை கொடுக்கறதுனால அவன் நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்றான். நம்ம சிந்தை ஃபுல்லாக சரீரம் தான் அங்கே நிற்கும், மைண்டு ஃபுல்லாக அங்கே நிற்கும், எங்கேயே நிற்கும். அப்போ ஆவியானவர் அப்படியே நிற்பார். நான் அவன் மைண்டை பிடிக்கலான்னு பார்க்குறேன், ஒரு சொப்பனம் கொடுக்கலான்னு பார்க்குறேன், ஒரு காட்சி கொடுக்கலான்னு பார்க்குறேன், அவனோடு பேசலான்னு பார்க்குறேன். ஆனால் இவன் சிந்தங்க மாட்டிக்கிச்சு, வேறு பக்கம் மாட்டிக்கிச்சு. அப்போ சிந்தையில் ரொம்ப சங்கடம், சிந்தை ரொம்ப சங்கடம். அப்போ தெய்வீக வாழ்க்கையினுடைய ஜெயம் எங்கே இருக்குன்னா கர்த்தர்ட்ட இல்லை. திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் அடிக்கடி பேச்சை மாற்ற மாட்டார். நான் மாற்றும் அடிக்கடி பேச்சை, நீங்கள் பேச்சை அடிக்கடி மாற்றுவீங்க. உங்களோடு இருக்கிறவங்க அடிக்கடி பேச்சை மாற்றுவாங்க. நல்லா இருந்தால் ஒரு மாதிரி பேசுவாங்க, கோவம் வந்தால் வேறு மாதிரி பேசுவாங்க, அப்புறம் தெரியாமல் பேசிட்டோம்பாங்க. இது இயல்பு. ஆனால் கர்த்தர் ஒரு முறை உங்களை குறித்து ஒரு காரியம் எழுதியிருந்தால், எழுதியதே. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதான் பவுல் சொல்கிறாரு, கர்த்தருக்கு யாரா போதிக்க முடியும்? கர்த்தருக்கு யார் போதிக்க முடியும்? தாயின் கருவிலே உற்பத்தியாவதற்கு முன்பதாகவே உன்னை குறித்து ஒரு வரைபடம் எழுதப்பட்டாயிற்று. அது மட்டும்தான் நடக்கும். அப்போது ஒரு மனிதனுடைய வெற்றி ஜெயம் எங்கே இருக்கிறது என்றால் அவனுடைய சிந்தையில் இருக்கிறது. கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? இப்போ இந்த வார்த்தையை ஏன் சிந்தையை திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா, பக்கத்தில் முகத்தை பாசு, மைண்டு லாக் ஆகிடுச்சுன்னா பரலோகமே ரெண்டாக பிறந்து மீண்டும் இயேசுவே மனுஷனாக வந்தால் கூட அவர் தான் இயேசு என்று பார்க்க முடியாது. சீஷர்களுக்கே இந்த பிரச்சனை இருந்தது. இயேசு கடலில் நடந்து வராரு, அவரோடு தான் பழகிறான், பேசுகிறான். அவரை பார்த்து ஆவேசம், ஏதோ ஒரு பேயை கண்டது போல் அலறானுவன். இயேசுவுக்கு கடும் கோபம். ஏண்டா உங்களுக்கு விசுவாசம் இல்லாத போச்சு, நான் தாண்டாங்கிறாரு. ஏன்னா மைண்டு மாறிடுச்சுன்னா அப்புறம் அவனுக்கு எதுவுமே புரியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். கையசைச்சு ஒரு ஆமே. மைண்டு இப்படி லாக் ஆகிடுச்சு வச்சிங்களேன், அப்புறம் எப்படி உங்களுக்கு தேவ சிந்தை வரும்? எப்படி வருகாரியங்கள் தெரியும்? மைண்டு இரவும் பகலும் 1வது சங்கீதத்தில் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இரவு பகலாக ஒருத்தன் தியானத்தோடு இருக்க முடியாது. அப்படி ஒருத்தன் இருந்துட்டான்னா அவன் சக்ஸஸ் பண்ணிடுவான். மைண்டு. இப்போது காதல் எதை பாதிக்கும்? மைண்டை பாதிக்கும். சாராயம் எதை பாதிக்கும்? மைண்டை பாதிக்கும். இப்போது போடுற இந்த போதை வஸ்து, கஞ்சா, அது இதெல்லாம் எதை பாதிக்கும்? மைண்டை பாதிக்கும். மைண்டை பாதிக்கிற எதுவும் பசுத்த ஆவியானவருக்கு விரோதமானது. நான் என்னை நேசித்து என்னோடு பயணிக்கிற அத்தனை பேருக்கும் நான் கண்டித்து சொல்கிற புத்திமதி, பைபிளை ஒரு நாளாச்சும் பெறட்டு, 10 நிமிஷமாவது ஜெபம் பண்ணு, கர்த்தருடைய நாளை விட்டுடாத. ஏன்னா இதை 3 அவங்க பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க மைண்டு கர்த்தரோடு இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டராகிய நானே சொன்னாலும் சரிதான் நம்பாத, கொஞ்சம் உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர்கிட்ட போ, இப்படி பாஸ்டரையா சொல்கிற சரியானு கொஞ்சம் ஆய்வு பண்ணிப்பார். அவன் பேச்சை நம்பாத, அவன் தப்பாக சொல்கிறான்னு ஆவியானவரே உனக்கு சொல்லுவார் எனக்கு விரோதமாக. அதுக்கு நீ எப்பொழுதுமே தெளிவாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ குடிகாரர்களை பாருங்கள், மைண்டு லாக் ஆகிடும், அவனுக்கு எதுவுமே தெரியாது. கஞ்சா அடிக்கிறவனை பாருங்கள், மைண்டு லாக் ஆகிடும். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, உன்னுடைய வெற்றி எங்கே இருக்குன்னா சிந்தையில் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சிந்தை லாக் ஆகிடுச்சுன்னா, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பெரியவங்களுக்கு சொல்கிறேன், சிந்தை அரெஸ்ட் ஆகிடுச்சுன்னா, சிந்தை சிறைபிடிக்கப்பட்டுடுச்சுன்னா, சிந்தை யாரோ ஒருவனுடைய கட்டுப்பாட்டில் சிக்கி கொண்டால் உன் சிந்தையில் உன்னை குறித்து வரைபடம் வராது, இன்னொருத்தன் வரைபடம் தான் உனக்குள்ளே வரும். என்னை நேசிக்கிற ஒரு பெண் நான் சொல்கிறது தான் கேட்பாளா, கத்த சொல்கிறத கேட்பாளா? நான் சொல்கிறது தான் கேட்பா. ஏன்னா என் சிந்தை அவகிட்ட மாட்டிக்கிச்சு. நான் நேசிக்கிற ஒரு பெண் அவள் சொல்கிறத கேட்பேனா, கத்த சொல்கிறத கேட்பேனா? அவள் சொல்கிறது தான் கேட்பேன். ஏன்? அவள் சிந்தை என்கிட்ட மாட்டிக்கிச்சு.
மைண்டு லாக் ஆயிடுச்சு. அப்படி என்ன எது நீ என்ன வேலை செஞ்சுக்க, பைபிள் காண்பிக்கிறது ஒன்று தான். நீ என்ன வேலை செஞ்சுக்க, சாராயம் குடிக்கணுமா குடிச்சிக்க. நேற்றுக்கு காலையில் முந்தாச்சு இப்படி நின்று வாக்கிங் மிஷின் நடந்துக்கிட்டே இருக்கக்குள்ளே ஒரு நியூஸ் வருது. மது போதையில் கணவனை கண்டந்துண்டமாக வெட்டி கொன்ற மனைவி. பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஷாக்கு. நான் இது வரைக்கும் எப்படி நியூஸ் பார்த்தேன் அப்படின்னா, மது போதையில் கண்டந்துண்டமாக மனைவி வெட்டி போட்ட புருஷன் தானே நம்ம பார்த்துருக்குறோம். குடிச்சிட்டு ஃபுல்லாக ஆளுக்கு வெட்டி வெட்டுப்பட்ட முரட்ட ஆள். இவன் வெட்ட மாட்டான்னு நினச்சிக்கிட்டான். அவன் இவளுக்குள்ளே இருந்த அந்த அந்த சரக்கு குடிச்சிருக்காள்ல, குடித்த உடனே இவளுக்கு ஒரு முரட்டு தானே வந்துருச்சு. ஏதோ பேசிட்டான் போட்டு கையில் இந்த அருவாமனை தூக்கி முரட்டு தானே வெட்டி கொன்னே விட்டா. போலீஸ் பிடிச்சி இழுத்துட்டு போகுது. நான் இப்படி குடிச்சதுனால போதில் செஞ்சு விட்டாங்கிறா. இப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வரலாறு திரும்பிடுச்சு. இப்போது சாத்தான் ஒரு முடிவு எடுத்துட்டான். எழுதி வச்சுக்கிங்க. சாத்தான் ஒரு பிளான் பண்ணிட்டான். உன்னை சாஃப்டாக உன் சிந்தையை அவன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சாஃப்டாக உன் சிந்தையை அவன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடணும். சிந்தை லாக் ஆயிடுச்சுன்னா நீ தலகழ குட்டிக்காரன் அடித்தாலும் சரி, பைபிளை தலகழ படித்தாலும் சரி, நெடு முழங்கால் ஆண்டு கணக்காக ஜெபித்தாலும் சரி, ஒரு இஞ்சி கூட நீ நவர முடியாது. வெறும் ஜெபம் வேலைக்கு ஆகாது, வெறும் தியானம் வேலைக்கு ஆகாது. உன் சிந்தை யாரோடு இருக்கிறது, அங்கே தான் இருக்குது உன்னோட ஜெயம். உன் சிந்தை யாரோடு இருக்குது. நமக்குள்ளே கர்த்தர் அடிமையை நாவி தரலை. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் நாவி. அப்படி என்றால் மகனுக்குரிய உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரோடு பேசுங்கள், பழகுங்கள், உங்கள் சிந்தையை ஒப்பு கொடுக்காதீர்கள். அந்த சிந்தை தான் தேவன் உங்களோடு இடைபடுவதற்கு அற்புதமான வாய்க்கால், வழி, கதவே அதுதான். அதை கரெக்டாக இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் கஞ்சாவுக்கும் சாராயத்துக்கும் குடிக்கும் போதைக்கும் மதுவுக்கும் அடிமைப்பட்டதுனால சரக்கு போடுறான், தூங்கிடுறான், குடும்பம் மோசமாயிடுது, கஞ்சாவை அடிக்கிறான், படுத்துடுறான். அதனால தான் பவுல் கரெக்டாக சொல்கிறாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. கண்ணை மூடி ஒரே ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ப்ரேயர். எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை தேவை. நிறைய பிள்ளைங்க, நிறைய ஆண்கள் பெண்கள் மைண்டை கொடுக்காதீங்க. ஆற்றியும் மைண்டை கொடுக்காதீங்க, மைண்டை கொடுக்காதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. கொடுத்துட்டா நீங்கள் ஜெயிக்க முடியாது. அப்படியே ஒரு மைண்டை யார்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஆவியானவர்கிட்ட வாங்க. அவர் அழகாக சரி பண்ணிவிடுவார். முடியும் அவரால். ஆவியானவரே, என்னுடைய மைண்டை உங்கள் கையில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் கரெக்டாக நடத்துவார். தாவீது தன்னைத்தான் பலத்தால் இடைகட்டி கொண்டான்னா என்ன காரணம்? துரோகம் வருது, எதிர்ப்பு வருது. அப்படியே ஆவி அபிஷேகத்தில் அவன் அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டான். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்போ புரியுதா? ஜெயம் எங்கே இருக்குது? பைபிளில் இருக்கா? சொல்லுங்கள். ஜெபம் பைபிளில் இருக்கா? ஜெபத்தில் இருக்கா? கத்தட்ட இருக்கா? கத்தட்ட ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறேன் அடிக்கடி, கத்தட்ட ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுக்காக உயிரை எழுதி கையில் கொடுத்துட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. உனக்கு தெரியல, எனக்கு உன்னுடைய ஜெயம் எதுன்னு தெரியல. மனுஷன் ஓடுவதற்கு கால் முக்கியம். ஒரு மனுஷன் தூர பார்வை பார்ப்பதற்கு கண் பார்வை முக்கியம். இயேசு சொல்லுவார், ஒருவனுடைய கண் தெளிவாக இருந்தால் அவன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். அப்போ சரீரம் முழுவதும் என்றால் என்ன பொருள்? அவன் வாழ்க்கையே தெளிவாக இருக்கும். கண் தெளிவாக இருந்தாலும் பாரு. இப்போ கண்ணில் மண்ணெளி போட்டால் நீ என்ன செய்வ? இன்னொருத்தன் தான் கையை பிடிச்சிட்டு போகணும். அந்த கண்ணில் மண்ணெளி போகிற வேலை தான் இப்போ நான் சொன்ன அத்தனை உதாரணமும். பக்கத்தில் கையை பிடிச்சி என் கண்ணில் ஒருத்தனும் மண்ணெளி போட முடியாதுன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ இயேசு இன்னொரு உதாரணம் சொன்னார். நிறைய டாபிக் இருக்குது, அவ்வளவும் பேசி முடிக்க முடியாது. லூக்கா 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்க. அதில் 5 பிரசங்கம் இருக்குது லூக்கா 9ஆம் அதிகாரத்தில். நான் இன்றைக்கி நினச்சேன் இந்த 5ஐயும் சேர்த்து இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு. கையில் எடுங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து படிங்க. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு
பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பொருள்? இவன் தகுதி இல்லை, நாட் எலிஜிபிலிட்டி. எலிஜிபிள் சொல்லுங்க பார்க்கும். நாட் எலிஜிபிள், இவன் அதுக்கு சரிப்பட்டு வராது. ஏதோ இவன் ஒத்து வர மாட்டான். இவன் எதுக்கு ஒத்து வர மாட்டான்னா தேவராஜ்யத்துக்கும் ஒத்து வர மாட்டான். சொல்லுங்க தேவராஜ்யத்துக்கு இவன், திரும்ப சொல்லுங்களேன். அதுக்கு ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை இருக்குது, நாட் எலிஜிபிலிட்டி. இன்னொரு வார்த்தை இருக்குது, குவாலிஃபைடு. நான் குறிப்பு நோட்டு கொண்டு வரல. குவாலிஃபைடு, இவன் அதுக்கு தகுதி இல்லை, இதுக்கு இவன் தகுதி இல்லை. குவாலிஃபைடு, நாட் குவாலிஃபைடு. குவாலிஃபைடு, நாட் எலிஜிபிலிட்டி. உனக்கு அந்த தகுதி இல்லை, உனக்கு அந்த பவர் இல்லை, உனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைங்கிறார் ஆண்டவர். எதை வச்சு சொல்கிறாரு? நீ ஹைட் இல்லை, வெயிட் இல்லை, பணம் இல்லை, ஹெல்த் இல்லை, வெல்த் இல்லைன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் சொல்ல ஆண்டவர். தேவராஜ்யத்தின் ஜெயத்திற்கு ஒருத்தன் ஹைட்டு வெயிட்டாக இருக்கணும், நல்ல வெல்த் உள்ள ஆளாக இருக்கணும், நல்ல ஹெல்த் உள்ள ஆளாக இருக்கணும், நல்ல மென்டல் ஃபிட்னஸ் இருக்கணும், அதெல்லாம் அவர் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு ஒரு கல்லுகளினாலே பிள்ளையை உண்டாக்க முடியும், நீங்கள் பேசாவிட்டால் இந்த கல்லுகள் பேசும், எதையும் கர்த்தரால் செய்ய முடியும். கடவுள் அவர். ஒரு மனுஷன் தகுதி இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. இவன் தெய்வீக குடும்பத்தை கட்டுவதற்கு இவன் தகுதி இல்லை, தெய்வீக ராஜ்யத்துக்கு இவன் தகுதி இல்லை அப்படின்னு ஒருத்தனை சொல்கிறாரு. அப்போ அந்த ஒத்த தகுதி என்ன தெரியுமா? ஒரு தகுதியும் வேண்டாம், ஒன்று தான், நோ டேர்னிங் பேக். யார் ஒருவன் திரும்பி பார்க்கிறானோ அவன் தகுதி இல்லாதவன். அப்படின்னா என்ன பொருள்? சிந்தை திரும்பிவிட்டால் அவன் முன்னோக்கி செல்ல முடியாது. வார்த்தையை படிங்க. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற, எல்லாம் சொல்லுங்க. நீ வராமல் கூட இருந்திருக்கலாம், கையை வச்சுட்டு சொல்லுங்க பார்க்கும். திரும்ப சொல்லுங்க. கையை வச்சுட்டு ஒருத்தன் பின்னிட்டு பார்க்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே அதிகாரத்தில் இயேசு தன் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பினார் அப்படின்னு வசனம் வரும். அதில் முகத்தை திருப்பினார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மலைக்கு போய் மறுரூபமாகறாங்க. எலியா வருகிறார், மோசே வருகிறார், இயேசு இருக்கிறார், 3 சீஷர்கள் கூட இருக்கிறார்கள். பெரிய ஒரு சம்பாஷணை நடக்குதுங்க. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் உரையாடல் நடக்குது. பரலோகத்துக்கு போன மோசே வராரு, பரலோகத்துக்கு போன எலியா வராரு. என்ன நடக்குது அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. நீ இப்போ சிலுவைக்கு போக போகிற. யார் சொல்கிறா? எலியாவும் மோசையும் இயேசுவுக்கு சொல்கிறாங்க. அங்கே உன்னை வாரினால் அடிக்க போகிறாங்க, தாடியை பிடிச்சி குலுக்க போகிறான், உன் வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சிருவான், சிலுவையில் அடிப்பான், இத்தனை மணி நேரம் நீ தொங்குவ, நீ பலப்படுத்திக்கொள் சரியத்தை அப்படி என்று மோசேயும் எலியாவும் சிலுவையை குறித்து பேசுகிறாங்க. ஒரு மகிமையின் மேகம் இறங்குது. அந்த மகிமையின் மேகத்துக்குள்ளே உட்காந்துருக்கிற யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேரும் உறங்கி கொண்டிருந்தார்கள் பைபிளில் போட்டிருக்கு. அந்த லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கா பிள்ளை வசனம். அவர் அந்த தான் அவர் எருசலேமில் நிறைவேறப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். மைண்ட் யாரோட இல்லை, உட்கார்ந்து இருக்கிறது இயேசுவின் இடம், உட்கார்ந்து இருக்கிறது மகிமையின் இடம். மோசேவே இறங்கி வந்துட்டார் பரலோகத்திலேருந்து, எலியா இறங்கி வந்துட்டார். ஒரு பெரிய ஒரு சம்பாஷணை நடக்குது. இந்த காட்சி கிடைக்குமா வாழ்க்கையில்? கிடைக்கப்பெறாத வாய்ப்பை கர்த்தர் கொடுக்குறாரு 3 பேருக்கும். ஆனால் உட்கார்ந்து இருக்கிறது மகிமையின் இடம். ஆனால் இவன் 3 பேர் எப்படி இருந்தானா? நித்திரை மயக்கம். அப்படின்னா என்ன பொருள்? சிந்தை உறங்கி விட்டது, சிந்தை சோரம் போய் விட்டது, சிந்தை செயலிழந்து விட்டது. இந்த வாய்ப்பை கற்பனை பண்ணி பாருங்க. யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பை உங்க 3 பேருக்கும் கர்த்தர் கொடுக்குறாரு. இவன் உட்காந்து உறங்கிட்டு இருக்கிறான், கவலையே இல்லை அவனுக்கு கொஞ்சம் கூட. இவ்வளோ பெரிய காட்சியை பார்க்க முடியுமா? பார்க்கல, விட்டுட்டான், தூங்கிட்டான். ஆனால் இயேசு மட்டும் தன் முகத்தை, அந்த வார்த்தை எங்கே தம்பி போட்டிருக்குது, அவர் தன் முகத்தை எருசலேம் பக்கமாக திருப்பினார்.
முகம் என்றால் என்ன அர்த்தம்? சிந்தை திரும்பும் பொழுது முகம் தானாகவே திரும்பும். நான் போய்கிட்டே இருக்கிறேன், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வராங்கன்னு என் சிந்தை சொல்லுது, அப்படியே கண்ணு திரும்புதுன்னு என்ன அர்த்தம்? சிந்தை திரும்புகிறது. இப்போ கலப்பையின் மேலே கையை வச்சுட்டு ஒருத்தன் பின்னிட்டு பார்க்குறான்னா அவன் தகுதியானவனே இல்லை தேவராஜ்யத்திற்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் நீ மறுபடியும் டேன் ஆகிற? அப்போ இயேசு சொல்ல உதாரணத்தை பாருங்கள். நேற்றுக்கு இப்போ இரவு முழுவதும் தூக்கம் எனக்கு இல்லை, ஃபுல் நைட், கண்ணே மூடலை. சரி பைபிள் எடுத்து தியானிக்க இருக்கும்பொழுது கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு காணிக்கிறாரு. கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்புகிறவன் தேவராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. அப்போ கலப்பை என்பது எங்கே? நமக்கு உதாரணம் இயேசு எப்படி சொல்கிறார் தெரியுமா? ஏரோப்ளேனை சொல்லலை, ஒரு சொல்லணும், புரிஞ்சுக்கணும். அப்போ இயேசு யாரை நேசிக்கிறார் தெரியுமா? நம்மளை மாதிரி சாமானியர்களை நேசிக்கிறார், விவசாயிகளை நேசிக்கிறார். ஒரு உதாரணம் சொல்ல, இயேசு எறும்பை பாரு, காட்டு புஷ்பத்தை பாரு, ஆகாயத்து பறவையை பாரு, காக்கை குஞ்சியை பாரு, வானத்தை பாரு, நட்சத்திரங்களை பாரு. அப்போ நமக்கு சத்தியத்தை விளக்குவது மூலமெல்லாம் கர்த்தர் எளிமையான மக்களுக்கு என்ன புரியுமோ அதை சொல்லி அழகாக விளக்குறார் ஆண்டவர். அப்போ நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். என் நிலையை புரிந்து என் பாணியிலேயே பரலோகத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தின என் ஆண்டவருக்கு நான் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறேன். கலப்பையின் மேல், கலப்பை என்பது என்ன தெரியுமா உங்களுக்கு? கலப்பை, அந்த காலத்து திட்டங்களை கலப்பைன்னு திட்டுவாங்க. கலப்பை எப்போ இயேசு சொல்கிறாரு, நம்மால் திட்டுறதுக்கு கலப்பையை பயன்படுத்துகிறான். ஆனால் இயேசு சத்தியத்தை விளக்க கலப்பையை பயன்படுத்துகிறார். கலப்பங்கிறது என்ன அப்படின்னா, 2 மாடு, 2 மாட்டுக்கு ஒரு நுகத்தடி. மாட்டை ஓட்டிட்டு வயலுக்கு போகும்பொழுது அந்த மாட்டுக்கு தெரியும் இப்போ எங்கே ஓட்டிகிட்டு போகிறான். நுகத்தடியை கழுத்தில் வச்சு பூட்டங்கயிறை போட்டு பூட்டி ஒரு கலப்பையை உள்ளே கட்ட போகிறான். வடகயிறை வச்சு இப்படி கட்டி இழுத்து மாட்டி என்னை தட்டி ஓட்ட போகிறான். நான் இன்று அவனோடு வயலில் நின்று தான் ஆக வேண்டும்ங்கிற நல்ல மனதோடு மாடு போகிறது. அதை பைபிள் ஆண்டவர் சொல்லுவார் ஏசாயா புஸ்தகத்தில், மாடு தன் எஜமானை அறியும். பைபிள் வசனம் இருக்கா? மாடு தன் எஜமானை. இப்போ மாட்டுக்கு 7 அறிவு இல்லை, அதுக்கு 6, அதுக்கு அறிவு குறைவு. அந்த கலப்பை மேலே கை வச்சிருக்கான்ல, அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அறிவை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் மாடு கூட தன் எஜமானை அறியும். ஆனால் கலப்பையில் கையை வச்சுட்டு விட்டுட்டு முடியாதுன்னா அந்த கலப்பை என்ன செய்யும்? இந்த கலப்பை என்ன செய்யும்? இந்த கலப்பை வச்சு இந்த மாதிரி கட்டாந்தரையாக இருக்கும். வயல்கள் கரம்பாக இருக்கும். சில தண்ணி பாஞ்சி மாடு மிதித்து கரம்பாக கிடக்கும். அதில் மாட்டை நுகத்தடியை கட்டி அவன் ஓட்டுவான். அந்த கலப்பை துள்ளும். சொல்கிறலாம் ஒரே பெயினாக இருக்கும். ஹே 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 ஹேன்னு ஓட்டுவான். கரெக்டாக அவன் கலப்பையே பார்க்கணும். சுற்றி சுற்றி சுற்றி. அவன் தான் விவசாயி, அவன் தான் ஜெயிக்கிறவன், அவன் தான் அறுவடை பண்ணுகிறவன். இயேசு சொல்லுவார், அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு செல்லுகிறவன் கண்ணீரோடு செல்லுவான். அது விளைந்த பிறகு அந்த அரித்த அரிகட்டுகளை அவன் கம்பீரமாய் தூக்கி கொண்டு வருவான். இன்றைக்கி அரிகட்டை நம்ம பார்க்குறோம். ஆனால் கலப்பை தெரியுமா, மாடு தெரியுமான்னு இயேசு சொல்கிறாரு. நீ அடிக்கடி பின்னுக்கு பார்க்குறாளாக இருந்தால் என்ன செய்யும்? அந்த மாடு கொழு இருக்கும். மாட்டுக்கு என்ன இருக்கும்? கொழு இருக்கும். நீ கொஞ்சம் கவனக்குறையாக இருந்தால் கூட அந்த கொழு எங்கே போயிடும்? மாட்டுக்கால வேலை பார்த்துரும். நான்லாம் சீசன் ஏறு ஓட்டுருவேன். ஏறு நல்லா ஓட்டுவேன். புட்டங்கயிறு போட்டு வடகயிறு போட்டு ஏறு ஓட்டுவேன். மாட்டினுடைய கால் இது வரைக்கும் சேகையாக இருக்கும், என் கால் அது வரைக்கும் சேகையாக இருக்கும். அந்த ஏறு முதற்சால், 2ஆம் சால், 4ஆம் சால் நடுவு முடிகிற வரைக்கும் ஏறு ஓட்டுறது தான் வேலை. அன்றைக்கெல்லாம் கூலிக்கு நான் ஏறு ஓட்ட கூட 20 ரூபா கொடுப்பாங்க ஒரு ஜோடி மாட்டுக்கு ஏறு ஓட்டினா. இப்போ எவ்வளோ? இப்போ மாடும் இல்லை ஏறும் இல்லை, எல்லாம் மிஷின் இயந்திரம் ஆயிடுச்சு. 20 ரூபா கூலிக்கு நான் ஏறு ஓட்டியிருக்கிறேன். எங்கள் மாட்டை கொண்டுட்டு போய் வச்சு. எனக்கு நல்லா ஏறு ஓட்ட தெரியும். அந்த மாட்டை கட்டி இவன் ஓட்டுவான். கலப்பை துள்ளும், இவன் அழுத்தி பிடிக்க வேண்டும். மாடு அப்படி இப்படி சீண்டும், சரி பண்ண வேண்டும். கீழே தொகத்தடியை போனால் மாடு கொம்பு ஆட்டும், அதையும் சரி பண்ண வேண்டும். சில மாடு கடிக்கும். சில மாட்டை ஓட்டக்கொள்ள வாளால் அடிக்கும் ஓட்டுறவனை. சில மாட்டுக்கு நீட்டு வாழை இருக்கும். என்ன வாள் நீட்டாக இருக்கும்? வாழை வெட்ட முடியுமா? வெட்ட முடியாது.
அது சொயட்டி அடிக்கக்கூட சேத்தோட கண்ணில் அடிக்கும். அதையும் வாங்கிக்கிட்டு அவன் கையில் ஒரு கழி இருக்கும், முனையில் சாட்டை இருக்கும், உள்ள ஆணியால் பதியப்பட்ட தார் குச்சி இருக்கும். இதை மூணையும் அவன் கையில் கத்தர் கொடுத்துருக்கிறார். ஹே ஹே போடா 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 ராஜா போடா ராஜாம்பா. அப்புறம் தடவி கொடுத்து பார்ப்பான், என்னன்னு 4 இழுப்பு சுருக்கு சுருக்குன்னு இழுப்பான். அந்த மாட்டுக்கு தெரியணும் ரொம்ப கிறுக்கு பண்ண இழுத்துருவான் 4 இழுப்புன்னு. இப்போ இயேசு சொல்ல இது பைபிள் இப்படி தான் இயேசு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. யோவான் எழுதுகிறாரு, இயேசு போதித்த வார்த்தைகள் ஏராளம் உண்டு, அவ்வளவும் எழுதினால் இடம் போதாது என்று சுருக்கமாக ஒரே வரின்னா கலப்பின் மேல் கை வைத்துட்டு சொன்னால் அவனுக்கு புரிஞ்சிருக்குமா தூங்கு முஞ்சிகளுக்கு? இப்போ நான் பேசுனாம பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. பாட்டு பாடி ஏறு ஓட்டுன்னு யார் பார்த்துருக்கிறா? ஏறு ஓட்டுறோம், பாட்டு பாடிக்கிட்டே ஏறு ஓட்டுவான். அப்புறம் போட ராஜா போட ராஜா போடான்னு வாழை தடையை கொடுத்துட்டே ஏறு ஓட்டுவான். இப்படி தட்டி கொடுத்து ஏறு ஓட்டுவான், ஹே 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 ஹேன்னு ஓட்டுவான். இதெல்லாம் ஒரு பாணி. ரொம்ப கிறுக்கு பண்ண சாட்டையால் 2 சொடுக்குவான், அதை நெளிஞ்சுக்கிட்டு போவோம். ரொம்ப பண்ண என்ன அப்படின்னு தார்கையில் ஒரு குத்தி ஒரு அறக்குவான் பாருங்க. அதுக்கப்புறம் அது நட வேகம் மாறிடும். அதுக்கு தெரியும் எஜமான் கலப்பியை பிடிச்சிருக்கிறான், அவன் பாடும்பொழுதே மரியாதையாக போகணும், அவன் தட்டும்பொழுதே சரியாக போகணும். ரொம்ப இப்படி ஆட்டணும், கையில் கழி இருக்குது, முனையில் சாட்டை இருக்குது, சொயட்டு இழுத்துருவான் அப்படின்னு மாட்டுக்கு தெரியும். அந்த கோலும் அந்த தடியும் அந்த உழவன் கையிலே கத்தர் கொடுத்துருக்கிறார். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஊழியம். மாடு முட்டுது அப்படின்னா உன் வாய் அப்படி தான் இருக்கும், கரம்பாக தான் கிடக்கும். மாடு கொம்பால் ஆட்டுது, நீ கொம்பாலாம் உடைக்க முடியாது, அதுக்கு கொம்பை வச்சே கத்தர் தான் படைச்சிருக்கிறார், அது பாதுகாப்புக்காக வச்சிருக்கிறார். அதை மாடு வாளால் அடிக்குது, சில மாடு உதைக்கும், எட்டி மாடு உதைக்குது அப்படின்லாம் நீ ஏறு பூட்டாமல் இருக்க முடியாது. இதுதான் வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் கையில் தானே அந்த கலப்பையை கத்தர் கொடுத்துருக்கிறார். ஒழுங்காக நின்று தரிசு நிலத்தை பதப்படுத்தி எப்படியாக விதைத்து 30 மடங்காவது அறுவடை பண்ணிவிட வேண்டும். இல்லையா 60 மடங்கு அறுவடை செய்து விட வேண்டும். 100 மடங்கு செய்யாவிட்டாலும் 100 என்பது அடுத்த கட்டம்தான். நிறைய பேர் வாழ்க்கை விட்டுட்டு உட்காந்துருக்கான். ஏன் தெரியுமா? கலப்பையில் கையை வச்சுவிட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கறது. அப்போ இந்த மாடு என்ன செய்யும் தெரியுமா? இழுத்துட்டு ஓடும். இந்த கலப்பையோட மாடு இழுத்துட்டு போனால் என்ன செய்யும்? ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த செட்டுக்கெலாம் தெரியாது, உங்களுக்கு கலப்பையும் தெரியாது, உலக்கையும் தெரியாது. இதில் இந்த செட்லாம் காசுக்கு பைய அரிசியை வாங்கி சாப்பிட்டு விட்டு விசிறு 2 பிசுன்னு வருதா, மூடியை திறந்துட்டு அப்படியே போட்டு தின்னுட்டு மூடாமல் போட சாதி. இதெல்லாம் எங்கள் காலங்கள் தான் கலப்பையும் இருந்தது, உலக்கையும் இருந்தது. நாங்கள் அங்கே வளர்ந்து வந்த ஆட்கள். அப்போ எங்கள் முற்பிதாக்கள் எங்களை எப்படி வளர்த்துருக்கான்னு பாருங்கள். எங்கள் முற்பிதாக்களுக்காக எழுதப்பட்ட வேத வசனம் அது. அப்போ ஆண்டவர் ஒரு சத்தியத்தை விளக்குறாரு. வாழ்க்கையும் ஏறு ஓட்டுவதும் ஒன்று, தெய்வீக பணியும் ஏறு ஓட்டுவதும் ஒன்று. ஆனால் ஜெயம் எங்கே இருக்குது தெரியுமா? ஒன்னால் இந்த மாட்டை ஓட்ட முடியும், ஒன்னால் இந்த தரிசனத்தை விட முடியும். ஆனால் நீ நோ டர்னிங் பேக், நீ திரும்பி பார்க்கக்கூடாது. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? அப்போ ஜெயம் ஜெபத்தில் இல்லை, உன் சிந்தையில் இருக்கிறது. ஆசைப்பட்டு பிடிச்சிட்ட, இவதான் வேணும்னு பிடிச்சிட்ட, ஒட்டாரம் பண்ணி பிடிச்சிட்ட, அப்புறம் கடிக்கிறா, மிரள்றா, வாளால் சுரட்டி அடிக்கிறா, நான் விட்டுட்டு ஓடிடுறேன்னா என்ன செய்வான் ஊருக்காரன் உன்னை பார்த்து? ஆசைப்பட்டு பிடிச்சிட்ட, இதுதான் வேணும்னு, அது வாழை சொல்லிட்டு தான் அடிக்கும். அது தன்மையாக அதுதான். கொம்பால தான் ஆட்டும், அது தன்மையாக அதுதான். கையில் கார்கிலையா வச்சு ஒரு அரக்குனா அது நெளிச்சுக்கிட்டு நிற்கும். கயிறை கரெக்டாக போட்டு நீ பூட்டிட்டின்னா அது கரெக்டாக போகும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு சோம்பேறியுடைய வயல் வழியாய் போனேன், அது காஞ்சோரி செடியாய் மூடப்பட்டு கிடந்தது. அந்த நிலம் யாருதுன்னு விசாரித்தா அது ஒரு சோம்பேறியுடைய நிலமா. அப்போ ஏர் உழவன் தலைவன் கலப்பியை பிடித்திருக்கிறவன் சோம்பேறியாக இருந்தால் குடும்பத்தில் முள்காடு தான் விளையும், அந்த விளைச்சல் வராது. அந்த குடும்பத்தை அந்த ஒரு காஞ்சோரி செடிதான் முளைக்கும். சபை ஜனங்கள் சத்தியத்தில் வளரல அப்படின்னா கலப்பியை பிடித்த போதகர் சரியாக ஜனங்களுக்கு போதிக்கவில்லை என்று பொருள். எத்தனை பேர் கையாசிச்சு ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் தான் சொல்லுவேனே, நம்ம சபையில் சத்தியம் கட்ட ஒரு ஆண்மகன்
இன்னும் ஒரு சபையை சத்தியம் கேட்க மாட்டான். அடுத்தது அவன் பாஸ்டர் தான், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போயிடுவான், ஒரே ப்ரமோஷன் போயிடுவான் மேலே. ஏன்னா அவனுக்கு நம்ம அப்படி தான் போதிக்கிறோம். அப்போது நோ டர்னிங் பேக். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கை வைத்து விட்டு, எல்லாம் சொல்லுங்க. அப்புறம் பின்னுக்கு போகக்கூடாது. சொல்லுங்க, கை வைத்து விட்டு அப்புறம் பின்னுக்கு போகக்கூடாது. அவன் தகுதி இல்லாதவன் என்று பைபிள் சொல்லுது. தகுதி தகுதி உனக்கு என்னடா தகுதி இருக்குமா? நம்ம ஊரில் பஞ்சாயத்தில் ஊரில் சண்டையில், உனக்கு என்னடா தகுதி இருக்கு? என்கிட்ட பேச ஒன்றுனா தகுதி இருக்கு, என்கிட்ட பொண்ணு கேட்க ஒன்றுனா தகுதி இருக்கு. தகுதியை பேசுவான். தகுதி என்பது என்ன தெரியுமா? அவன் மானம், மரியாதை, சூடு, சொரணை அத்தனையும் சேர்ந்து தான் ஒரே வார்த்தை தகுதி. உனக்கு மானம் இல்லை, சூடு இல்லை, சொரணை இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படின்னா அதுக்கு பேர் தான் தகுதி இல்லாதவன் அர்த்தம். உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு என்னடா தகுதி இருக்கு? உனக்கு என்னடி தகுதி இருக்கு? நீ பேசுகிற அந்நிய பாஷையும் நீ பேசுகிற ஜபமோ பண்ண குப்பியில் போடு. உனக்கு என்ன தகுதி இருக்கு? புள்ளைய வழக்கு துப்பு இல்லை அப்படிம்பாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதை தான் இயேசு பிரசங்கித்தார். இப்படி தான் பிரசங்கித்திருப்பார் அவர். தகுதி இல்லை உனக்கு. இந்த பூமியில் உன் குடும்பத்தை நடத்த உனக்கு தகுதி இல்லை, சபையை நடத்த தகுதி இல்லை. உன் கையில் கொடுத்த அந்த பவரை, உன் கையில் கொடுத்த அந்த கல்வியை, உனக்கு கையில் கொடுத்த அந்த மெச்சூரிட்டியை நீ பயன்படுத்த தெரியல. கலப்பை விட்டுட்ட. மாடு இழுத்துக்கிட்டு ஓடுது. சில ஆளு ஏர் ஓட்டினான்னா அந்த படைச்சாலோட ஓட்டுவான். தர 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 தரன்னு பார்த்துருக்கீங்களா ரோட்டில்? நீங்களாம் அங்கே பார்க்க போறீங்க, உங்கள் காலத்தில் இல்லை. இன்னும் சேர் இருக்கும். ஏன்னா அவனை தூக்கி அந்த கலப்பையை சில பேர் நேக்கா ஓட்டுவான். கலப்பையை அப்படி தூக்கி அந்த காலால் அப்படி உதச்சி தள்ளனா அந்த படைச்சால் சேருபடி பொத்துன்னு விழுவோம். பார்த்துருக்கீங்களா இல்லையா? இதை இயேசு பிரசங்கிக்கிறார் நமக்கு. அவன் காலில் பலம் உள்ளவன். சில சண்டி மாடு ஓட்டம் அப்படியே இழுத்துக்கிட்டே போவோம். ரோட்டில் போகிறதே சேர்த்து தள்ளி விட்றான். மாடு திணறுதுறான். அவன் மாடு திணறுது அவனுக்கே தெரியாது. ஏன்ட்டா அவனே திணறிக்கிட்டு தான் போகிறான். குடும்ப தலைவர்களுக்கு இந்த வசனம் பொருந்தும். நீயே திணறிக்கிட்டு போகிற, மாடு சேர்த்து படைச்சால உதச்சி தள்ளணும். நீ மாட்டுக்கும் வலிக்கக்கூடாது, உழவும் அடிச்சிடணும். அதுதான் ஞானம். ஆமேன்னு சொல்லுங்களேன். படைச்சாடு இவர் மாடு சேர்த்த வச்சு கலப்பியை தூக்கி காலால் சேர்த்த தள்ள இவருக்கு பலன் இல்லை. இவர் மாட்டை போட்டு மாங்கன்னு அடிப்பார். ஒன்றா இவர் தான் மாட்டினாங்க, பொண்டாடி தான் மாட்டினாள் கடிக்கிறதுக்கு. கலப்பியை கட்டி பிடிச்சி கையில் சாட்டருக்கு வச்சு அழகாக விவசாயம் பண்ண தெரியல உனக்கு தகுதி இல்லைங்கிறார் ஆண்டவர். ஏன்? என்ன தகுதி எனக்கு இல்லை? எனக்கு என்ன தகுதி இல்லை சொல்லு. நீ எனக்கு என்ன தகுதி இல்லை? உனக்கு எல்லாம் தகுதி இருக்கு. அடிக்கடி நீ பின்மாற்றத்துக்குள்ளே போகிற. ஆமேன்னு சொல்லுங்களேன். பைபிள் ஆண்டு சொல்கிறாரு, ஒருவனுடைய இருதயம் என்னை விட்டு பின்வாங்கினால் அவன் மேல் என் இருதயம் பிரியமாக இருக்காது. தெரியுமா உங்களுக்கு வசனம்? ஜீசஸ்கிட்ட நீ சக்ஸஸ் பண்ண முழு பைபிளும் படிக்க வேண்டாம், ராத்திரி பகலாக ஜெபிக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் ஜெபிச்சா போதும். ஆனால் ஒன்று தான் கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒன்றே ஒன்று தான் சொல்கிறார் கர்த்தர். நீ என்னை விட்டு பின்வாங்கி போனால் என் இருதயம் உண்மையில பிரியமாக இருக்காது. இப்போ கர்த்தருடைய இருதயம் நமக்கு பிரியமாக இல்லைன்னா எப்படி எனக்கு கோடி ரூபா கிடைக்கும்? எனக்கு கோடி ரூபாய்க்கு வாங்க எனக்கு ஆசை, வாங்கியே ஆகணும். அப்படின்னா அவர் என்னை பார்த்தா எனக்கு பிரியமான மகன் என்னை கர்த்தர் சொல்லணும். 100க்கு 100 சொல்லட்டினாலும் ஒரு 50% சொல்லணும். ஆமாவா இல்லையா? அதனால தான் அந்த திருவிருந்து பந்தியில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார், இந்த பந்தியில் என்னோடு பங்கெடுக்காதவனுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை. அப்போது ஏன் பந்தி இருக்க முடியல உன்னால? நோ டர்னிங் பேக், பின்மாற்றம். உனக்கு ஏன் சரியா ஆலயத்துக்கு வர முடியல? பின்மாற்றம். ஏன் சரியா ஜெபிக்க முடியல, பைபிள் படிக்க முடியல, ஏன் கர்த்தரோட கனெக்ட் ஆக முடியலன்னா பின்மாற்றம். அதுக்கு தான் உதாரணம் சொல்றாரு. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் அது பாஸ்டர், படித்தவன், பட்டதாரி, மூப்பர், செக்ரட்டரி, பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரி, நீ யாராக இருந்தாலும் சரி, கையை வச்சுட்டு நீ பேக்குக்கு போகிற அப்படின்னா அடிக்கடி நீ பின்வாங்கிட்டே இருக்கிறிய. டெவலப்புக்கான வழி ஒரே வழி தான். கலப்பியை பிடிச்சிட்டோம் அப்படின்னா, லட்சியத்தை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா, கொள்கையை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா, இவளை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாய் என்றால், இந்த ஊழியத்தை விடக்கூடாது என்று தீர்மானித்து விட்டால்,
இதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்த பாதை, இதனை விடமாட்டேன் என்று நீ சிந்தையிலே சிந்தித்து கலப்பிய பிடிச்சிட்டன்னா அப்புறம் பின்வாங்கக்கூடாது. உழுதே தீர வேண்டும், விதைத்தே தீர வேண்டும், 100 மடங்கு அறுவடை செய்தே தீர வேண்டும். இதான் சிந்தை, இதான் லட்சிய பாதை, வெற்றியின் பாதை. இதான் வெற்றியின் பாதை. எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கார் இன்னைக்கு? இது பிரசங்கம் இல்லை, இது என்னுடைய பாரம். இது சிந்தையை மட்டும் யார்ட்டும் கொடுத்துடாதீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், சிந்தையை யார்ட்டும் கொடுத்துடாதீங்க. எடுத்த காரியத்தில் ஸ்டஃபனாக நில்லுங்க, உறுதியாக இருங்க, லட்சியத்தில் உறுதியாக இருங்க. இந்த வருஷம் இயர் ஆஃப் கிரீன் சிக்னல். இந்த வருஷம் பச்சை விளக்கு எரிகிறது, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். உங்களுக்கு தெரியுமா, நீ உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும், முரட்டுத்தனமான ஆலயமே இவன் கேட்கவே மாட்டான்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே ஏசாமி எங்கள் குடும்பத்துக்கு வாசலை தரங்கன்னு சொல்லுங்கள். ஏற்ற வேளையில் கர்த்தர் இருதயத்தை அசைப்பார். எப்பேற்பட்ட பலம் உள்ளவனையும் வேற ஆட்ட ஆரம்பிப்பார் ஆண்டவர், வேற அசைப்பார் ஆண்டவர். இந்த ஊழியம் எப்படி வந்துச்சு தெரியுமா? நம்முடைய முற்பதாக்கள் எல்லாரும் தண்ணியை குடிச்சிட்டு சாப்பாடு இல்லாமல் ஊராக செஞ்ச ஊழியம் தான் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சபை. முற்பதாக்களுடைய பிரயாசம் மறந்துடக்கூடாது. பெரிய பிரயாசம், இது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி சபைகள்லாம் விளைஞ்சு கிடக்குன்னா நம்முடைய முற்பதாக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறான் இந்த ஊழியத்தை விதைக்க. அவங்க விதைச்ச விதைகளெல்லாம் இன்றைக்கி விளைஞ்சிருக்கு. நம்ம சந்தோஷமாக இன்றைக்கி எங்கே போனாலும் ஊழிய வாசல் திறந்துருக்குன்னா அதுக்கு நம்ம காரணம் இல்லை. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் அந்த கலப்பியை கரெக்டாக பிடிச்சிருந்தாங்க. ஆமாம் தானே? இன்றைக்கி நம்மலாம் உட்காந்துருக்குறோன்னா நம்ம தாத்தா, நம்முடைய பாட்டன் பாட்டியெல்லாம் நின்று வாழ்ந்துருக்காங்க இந்த பூமியில். அவங்களாம் சாட்சியாக வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம பிள்ளையாக பிறந்து படித்து இன்றைக்கி நல்லா இருக்கிறோம். நம்முடைய முற்பதாக்கள் அன்றைக்கி கலப்பியை பிடிச்சவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த தேசத்தின் சட்டத்தை காப்பாற்றுவதற்காக உழைத்து இருக்கிறான். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? நம்ம இதெல்லாம் மறந்துடக்கூடாது. எதுவும் எளிமையாக வர்றதில்லை, அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்கும். இந்த கலப்பியை பிடித்தவர்கள் சரியாய் பிடித்து நம்மை நடத்தினபடினாலே இன்னைக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு சபைகள் நிற்கிறது. ஒரு காலத்தில் பைபிள் எடுத்து நடமாட முடியாது. நம்ம ஊருக்கு வந்த, நம்ம இந்தியாவுக்கு வந்த தோமாவை வெட்டி கண்டந்துண்டமாக கொண்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்த தோமாவை கேரளாவில் வெட்டி கண்டந்துண்டம் ரத்த சாட்சியாக மறிச்சிருக்கிறான். பைபிளாவது இந்தியாவிலேயாவது. ஆனால் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டசபையில் வேத வசனம் அடுக்கடுக்காக பேசப்படுகிறது. ஒருத்தன் கேட்குறான், இது என்னடா சட்டமன்றமா, இது என்ன திருச்சபையாங்கிறான். வேதத்தை அறிந்தவன் சபாநாயகர் அமைந்திருக்கிறான். அப்படின்னா நீ இதை பார்க்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த சத்தியத்துக்காக இந்த பூமியில் வந்து நான் என் உயிரை மாய்த்து கொள்கிறேன், என் இந்தியா வேத வசனம் நிரம்பின தேசமாய் மாறட்டும் என்று சொல்லி அவன் உயிரை அன்னைக்கு மாய்த்திருப்பான். உயிரை விடும்பொழுது இப்படி ஜெபித்திருப்பான். அன்னைக்கு கலப்பை மேல் கையை வைத்தவன் பின்னிட்டு பார்க்காதபடி நின்றபடியினாலே நம்முடைய சட்டசபை வேதம் வாசிக்கிற ஸ்தலமாய் பலிபிடமாய் மாறிவிட்டது. நீங்கள்லாம் இப்போ வாசிக்கிறத பார்த்து சிரிப்பீங்க. ஏசாமி சொல்கிறாரு, கலப்பையின் மேல் ஒருவன் கை வைத்தான். இங்கே ஒரு சீகன் பாலு வந்தான், அங்கே ஒரு தாமஸ் வந்தான். அவனுடைய சேலஞ்ச், அவனுடைய வைராக்கியம் தான் இன்றைக்கி தமிழ்நாடு இறையாண்மை நாடாக மாறி இருக்கிறது. அப்போது முற்பதாக்களை பற்றி நம்ம பேசுகிறோம்ல, நம்ம காலங்களுக்கு பிறகு நம்மை பற்றி யாராகிலும் பேச வேண்டும் என்றால் இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கையில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். சிந்தையை ஒரு நாளும் சிறைபிடிக்க அனுமதி கொடுக்கக்கூடாது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகியிருக்கிறது. இதான் பவுல் சொன்னார். போடுங்க பார்க்கலாம், கொரிந்தியர் 2 வசனத்தை போடலாமா? கடைசி வசனத்தை 16 படிங்க. போதிக்கத்தக்க கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ, எல்லாம் திரும்ப சொல்லுங்க, எங்களுக்கோ. இன்னும் அழுவீங்களா? புலம்புவீங்களா? கத்துவீங்களா? கதறுவீங்களா? ஒன்றால் தான் எனக்கு டிப்ரெஷன் சொல்லுவீங்களா? ஒன்றால் தான் எனக்கு ஜுரம் வந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? ஒன்றால் தான் எனக்கு காய்ச்சல் வந்துச்சு சொல்லுவீங்களா?
உன்னால் தான் நான் செத்தேன்னு சொல்லுவீங்களா? அப்படின்னா உனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. இப்போ எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. கலப்பையின் மேலே கையை வச்சு திரும்பி பார்த்த நீ நாட் எலிஜிபிலிட்டி பர்சன். இந்திய தேசத்தில் வாழ்வதற்கே நீ தகுதி இல்லாதவன். நீ ஒரு ஆண்மகன் என்பதற்கு தகுதி இல்லாதவன். நீ குடும்ப தலைவி என்பதற்கு தகுதி இல்லாதவள். ஜீசஸ் வெற்றிக்கு சொல்லுகிற ஒரே ஒரு பின்னடைவு, நோ டேர்னிங் பேக். பின்னிட்டு பார்க்கக்கூடாது, முன்னோக்கி செல்ல வேண்டும். பவுல் சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதுக்கெல்லாம் சேர்த்தோம் ஒரே வசனம், கலப்பனார் இயேசு. எல்லாம் எழுச்சி நின்று, என்னுடைய சிந்தை கலப்பையின் மேல் இருக்கிறது. நீ கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று எனக்கு தெரியும். ஒரே நிமிடம் ஜெபித்து முடிக்க போகிறேன். கபாலாமா சாந்தான ரபாஷியா தெய்வம் ஏகோவா ஓசேனோ, ஆராதனை உமக்கே, ஆராதனை. கரங்களை உயர்த்தி சகோதரியே, இளம் பிள்ளைகள், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நானும் என் ஆண்டவரும் எனக்கு அவர் முன் குறித்ததை நிச்சயம் செய்வார். மனிதன் செய்கிறானா இல்லையோ, கர்த்தர் செய்வார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. கலப்பையில கை வச்சுட்ட இந்த ஊழியத்துக்கு வந்துட்டோம். நான் மூப்பர், நான் ஒரு ஜீவக்குழு தலைவர், நான் காரிய கமிட்டி லீடர், இந்த சபையில் பணிவிட ஊழியம் செய்கிறேன், ஏதோ ஒரு பகுதியில் நிற்கிறேன். நான் ஒரு குடும்ப தலைவர், தலைவி. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் கையில் எடுத்துட்டேன். யாருக்காகவும் நான் இனி திரும்ப போவதில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க சிந்தை முக்கியம்? அம்மா தலைவரே, சிந்தை ரொம்ப முக்கியம். சகோதரி, சிந்தை ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரிதான், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் சரிதான், நீ சொல்லு, எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுவா. நான் தோற்க பிறந்தவன் அல்ல. ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே, எங்க சிந்தை உமோடு கனெக்ட் ஆயிடுச்சா? கனெக்ட் ஆயிடுச்சா? கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நானும் என் கர்த்தரும், நானும் என் தேவனும், நானும் என் வேதமும், நானும் என் ஆவியானவரும், நானும் என் குடும்பமும், நானும் என் உத்தியோகமும், நானும் என் ஊழியமும். அப்படியே டிராவல் பண்ணுங்க. கலப்பையை விட்டுறாதீங்க. அந்த கலப்பில் உள்ள கொழு நம்ம காலை கிழிச்சிடும். அந்த கொழு நம்ம மாட்ட காலை கிழிச்சிடும். நிலம் விவசாயம் பண்ண முடியாமல் தரிசாய் போய்விடும். நோ டேர்னிங் பேக். பின்னிட்டு பார்க்காதே, பின்னிட்டு பார்க்காதே. பலவீனமானதை பேசாதே, பலவீனமானதை அறிக்கை பண்ணாதே, அடிக்கடி அவிசுவாசப்படாதே, அடிக்கடி மனம் தளர்ந்து போகாதே. உறுதியாயிரு. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ பெரிய ஒரு ஆலமரத்தை போல ஓங்கி வளருவாய். உன் நிழலை தேடி அநேகரை கர்த்தர் கொண்டு வருவார். அநேகருக்கு நீ கடன் கொடுப்பாய். நீ கடன் வாங்க மாட்டாய். அநேகருக்கு நீ எடுத்து கொடுப்பாய். உன் அப்பத்தையும் உன்னுடைய தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகள் இந்த பூமியில பேர் பெற்று விளங்குவார்கள். உன் ஜெபங்களுக்கு கண்ணீருக்கு பதில் உண்டு. உன் நிலைப்பாடோடு உறுதியோடு நில். உன் உறுதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.